இந்த வீடியோவில் திருவள்ளுவர் அருளிய திருக்குறள்கள் மற்றும் அவற்றின் பொருள் தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது. தேசக்குறள் டிவி வழங்கும் திருக்குறள் தொடர் தொகுப்பு நா. விஜயகுமார் BE. திருக்குறள் விளக்கம் வழங்குபவர் நா. விஜயகுமார் PE. திருக்குறள் 19ஆம் அதிகாரம் புறங்கூறாமை. குறள் 181 முதல் 190. குறள் 181. அறம் கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது. பொருள்: ஒருவன் அறச்செயல்கள் செய்யாவிட்டாலும் பிறரை பற்றி புறங்கூறாதவன் என்று சொல்லப்படுவது நல்லது. குறள் 182. அறநழியி அல்லவை செய்தலின் தீதே, புறநழியி பொய்த்து நகை. பொருள்: அறத்திற்கு மாறாகச் செய்வதை விட ஒருவரை பற்றி இல்லாததை புறங்கூறி நகைப்பது மிக கொடியது. குறள் 183. புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும். பொருள்: புறங்கூறி பொய்யாக வாழ்வதை விட இறப்பதை மேன்மையை தரும். குறள் 184. கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க, முன்னின்று பின்னோக்காச் சொல். பொருள்: நேரில் கடுமையாகச் சொன்னாலும் பரவாயில்லை, ஆனால் ஒருவருக்கு பின்னால் குறை கூறக்கூடாது. குறள் 185. அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை, புறஞ்சொல்லும் புண்மையால் காணப்படும். பொருள்: ஒருவன் உண்மையில் அறமுள்ளவனா என்பதை அவன் பிறரை பற்றி பேசும் விதத்திலேயே அறியலாம். குறள் 186. பிறன் பழி கூறுவான் தன் பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். பொருள்: பிறரின் குறைகளைச் சொல்பவனின் சொந்த குறைகளும் வெளிப்படும். குறள் 187. பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர், நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர். பொருள்: இனிமையாக பேசி நட்பை வளர்க்க தெரியாதவர்கள் புறங்கூறி நண்பர்களை பிரிப்பார்கள். குறள் 188. துன்னியார் குற்றமும் தூற்றும் மரபினார், என்னைக் கொல் எய்திலார் மாட்டு. பொருள்: நெருங்கியவர்களின் குறைகளையே வெளிப்படுத்துபவர்கள் அந்நியர்களைப் பற்றி என்ன செய்ய மாட்டார்கள். குறள் 189. அரண் நோக்கி ஆற்றும் கொள் வையம், புறன் நோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை. பொருள்: பிறரை புறங்கூறுபவனை பூமி சுமந்து கொண்டிருப்பதே அறத்திற்காகவோ என்று தோன்றுகிறது. குறள் 190. ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின், தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. பொருள்: பிறரின் குறைகளை பார்ப்பது போல தன் குறைகளையும் ஒருவர் பார்த்தால் வாழ்க்கையில் துன்பம் இருக்காது. தொகுப்பு மற்றும் வழங்கல் நா. விஜயகுமார் BE.